ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி ஒரே பாட்டு சவுண்டு. என்ன ஒரு 10 நாளைக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. அங்கே வந்து கொடாடின்னு நினைக்கிறேன். கொடை 10 நாளா 5 நாளான்னு எனக்கு கரெக்டாக தெரியலை. இதில் வந்து ஆர்ச்சி லைட்டெல்லாம் அந்த மாதிரி சீரியல் பல்பெல்லாம் போட்டிருந்தாங்களா. நான் நினச்சேன் போட்டு ஒரு வாரம் நடந்தது. அப்போ நான் நினச்சேன் ராத்திரி மட்டும் இந்த டெக்கரேஷன் மாத்திரம் அந்த லைட் சீரியல் பல்ப் அந்த மாதிரி தெரியும் போல். பாட்டு வந்து பாக்ஸு கொஞ்ச நாளாக வைக்கலை, இங்கே வைக்க மாட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அது என்னென்னா ஞாபகத்தில் இருந்தே பாட்டு போட்டாச்சு. அதனால என்ன ஒரு 10 நாள் இருக்குமா 5 நாள் இருக்குமான்னு கரெக்டாக தெரியல. அதனால வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் சவுண்டெல்லாம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன செய்தேன் அப்படி ஜலதோஷம். நான் வந்து காலையில் என்ன செய்தேன் அப்படின்னா பிள்ளைங்களை கொண்டு ஸ்கூலுக்கு விட்டுட்டு நம்ம இன்றைக்கி எண்ணெய் காய்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காயையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா காணிக்கிறேன். சரி, நம்ம மீனை பார்த்து சொல்கிறோம். நான் இருக்குங்களா, மீன் வந்து 2 சைஸ் மீன் தந்தாங்க. அது வந்து லாபமாக நஷ்டமாக தெரியாது. காலையிலே போயிட்டு காலையில் மீன் 9:15 போயிட்டேன். நமக்கு வந்து புதிய வீடு மேலே வந்து வார்க்க நினைக்க வேண்டியது இருந்தால் அதையும் நினச்சிக்கிட்டு 9:15 மீன் கடைக்கு போய் இந்த மீனில் ஒரு 4 மீன் இருக்குது, இதில் ஒரு மீன் இருக்குது. அப்படி சாப்பிட்றாங்களா என்னமோ தெரியலை. நம்மளை அங்கே எங்கேயும் விட மாட்டாங்க. எக்கா வந்துருங்க அது கழிஞ்சிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்து பறிச்சிட்டு வந்தேன். அதை கழுவி வச்சுருக்கேன். இங்கே வந்து 2 கட்டு கீரையும் வாங்கிக்கிட்டேன். 10 ரூபாய்க்கு நிறைய இருக்குது. இன்னொரு மார்க்கெட்டுக்கு நான் போவேன்னு சொல்லல, அங்கே வந்து 10 ரூபாய்க்கெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். 2 கட்டு வாங்கிட்டேன்னா இங்கே எண்ணெய் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து சொல்கிறேன் இதுக்கு என்ன சம்பவம் அப்படின்னு சொல்கிறட்டா. எண்ணெய் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தான் வாங்கியிருக்கேன். 1 லிட்டர்லாம் வேண்டாம், நமக்கு 1/2 லிட்டர் தான் நல்லது. 2 தலைக்கு மட்டும்தான். நான் வேறு எண்ணெய் தேய்ப்பேன், அவங்க பெண்ணுங்க 2 பேருக்கும் தான். அதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் தான் இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா செம்பருத்தி இலை. பூ உடலமா என்னென்னு தெரியல, நல்ல எண்ணெய் தான் சொல்லுவாங்க. செம்பருத்தி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இலை பறிச்சேன். அதுக்கப்புறமா மதுரோனி கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் இருக்குது. என்ன ஒன்று இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா இது நான் ஆலோவேரா சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நான் கேரளாவுக்கு போயிருந்தேன்ல, அப்போது ஒரு வீட்டில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆப்போசிட் வீட்டில் வந்து ஒரு சாக்கு மூட்டை, அந்த சாக்கு மூட்டையெல்லாம் மண் வச்சு ஒரு ஆலோவேரா செடி நிற்குது. இப்படி நிற்குது பெருசாக. அதனுடைய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இலைன்னு சொல்லுவோம். அந்த ஆலோவேரா இதெல்லாம் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இலையும் இவ்வளோ வீதியாக எப்படி போகுது. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். நான் நினச்சேன் நம்மளே போல் அரைச்சி தலையில் போடுவாங்களா இருக்கோன்னே. அவங்க வந்து எண்ணெய் காய்ப்பாங்களாம். இது போல் உள்ள இலைகளும் போட்டு இதுக்கு கூட ஆலோவேராவும் கட் பண்ணி போட்டு எண்ணெய் தேய்ப்பாங்க, எண்ணெய் காய்ப்பாங்களாம். அதுவும் வந்து தோல் ஒன்றும் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது கூட அங்கே ஒரு இலை ஒன்று வளர்க்குறாங்க, ஒரு செடி ஒன்று வளர்க்குறாங்க. சின்ன குட்டி குட்டி செடியாக இருக்குது. அது தண்டுன்னு ஏதோ ஒரு தண்டுன்னு சொன்னாங்க. அதையும் போட்டு முறிச்சு போட்டு அதையும் அரைச்சிருவாங்க. ஃபுல்லாக அரைச்சி நானும் அரைக்க தான் செய்கிறேன். ஆனால் இது போடலைன்னா இன்றைக்கி இது எக்ஸ்ட்ரா நான் போட போகிறேன். அரைச்சி போட்டு எண்ணெயில் காய்ப்பாங்களாம். சும்மா நம்ம தேங்காய் எண்ணெயில் காய்ப்பாங்க. அப்புறமா நெல்லிக்காவும் போன தடவை நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டேன். இந்த தடவை ஒரு 6 நெல்லிக்காய் 12 ரூபாய்க்கு வாங்க. ஏன்னா நெல்லிக்காய் உப்பு போட்டது இருக்குது. அதனால 1 கிலோ 2 கிலோலாம் வாங்கலை. அதனால இதையும் வெட்டி போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறமா நம்ம வந்து காய்க்கும் போது கடைசியாக கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெய்க்குள்ளாடியே அதை வந்து போட்டு வச்சுடலாம். எண்ணெய் காய்ப்போம்னா ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் ஊற்றி வைக்கப்போ நம்ம வந்து போட்டு வச்சுடலாம். இதுதான். சரி, எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் தேய்ச்சிட்ருக்கேன். நானும் அதான் தேய்ச்சேன். இப்போ ஒரு 3 மாதமாக நான் மாறிட்டேன். அது வந்து என்னென்னா ஆதிவாசி ஹேர் ஆயில்னு ஒரு ஹேர் ஆயில் இருக்குது. அது வந்து 3/4 லிட்டர் வந்து 125 ரூபா ஆஃபர் போட்டிருந்தேன்னா 3/4 லிட்டர் 125 ரூபா. அப்போ நினச்சேன் நமக்கு இது வந்து வேண்டாம்ல, ரொம்ப வந்து முடியெல்லாம் நம்ம வந்து கேர் பண்ண மாட்டோம். சரி, இது நல்லா ஃப்ரீயாக கிடைக்கலாம், நம்ம இதே வாங்கி தேய் பண்ணி ஒரு 3 மாதமாக தேய்ச்சிட்ருக்கேன். நல்ல எனக்குமே ஆச்சரியமாக இருக்குது. பேபி ஹேர்லாம் இடையில வருது. எனக்கு வந்து பேபி ஹேர்லாம் வராது. இப்போ இடையில நான் பார்த்தேன் கண்ணாடி முன்னுக்கு வந்து ஒரு 3 மாதமாக தான் தேய்ச்சிருக்கேன். பேபி ஹேர்லாம் வந்துருக்குது. சரி, நமக்கு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு என்ன காய்ச்சுன்னா அப்போது பிள்ளைங்களுக்கு என்ன காய்ச்சி 1.5 வருஷமாக தேய்ச்சிட்டே இருக்கேன். ஆனால் பேபி ஹேர் எதுவுமே வரல. அப்போ நான் போன 1 மாதத்துக்கு முன்னே நினச்சேன், அப்போ நம்மளை இந்த ஆதிவாசி எண்ணெயும் பிள்ளைங்களுக்கு தேய்ச்சிடலான்னு நினச்சேன்னா, அப்படி இருக்கப்போ திடீர்னு ஒரு ஐடியா வந்தது எனக்கு. என்ன நான் வந்து என்ன செய்வேன்னா ரொம்ப ஒன்றும் மசாஜ் பண்ணணும் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். காலையில் தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே தான் கரெக்டான அளவு எண்ணெய் தேய்ச்சிட்டு சாயங்காலம் வந்து கெட்டு போவாங்களா, சாயங்காலம் என்ன வேணால் தேய்க்க மாட்டேன், அப்படியே குளிப்பாங்க. அதுக்கப்புறம் நினச்சி சீப்பு இருக்கலாம், சீப்பை வச்சு இந்த மண்டையில் வந்து படும்படியாக கொஞ்சம் இழுத்து பார்ப்பேன். எண்ணெய் தேய்ச்சிட்டு காலையில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அந்த சீவி இருப்பேன். அதே போல் ராத்திரி வந்து தலை கட்டிட்டு படுப்பாங்களா, அப்போமா நான் தான் கட்டிவிடுவேன். நீங்கள் யாரும் கட்டினா நானே கட்டிவிடுவேன். இந்த சீப்பு வச்சு தலையில் நல்லா போட்டு இழுத்துக்கிட்டு
அது ஒரு வாரம் ஆனோடனே நிறைய பேபி ஹேர் வந்துட்டு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அப்போ நான் இதை வந்து இனி நிறுத்திடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பேபி ஹேர் வந்ததுனால எனக்கு வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. சரி, எல்லாட்டுமே சொல்லுவாங்க ஒரு எண்ணெயிலேருந்து மற்ற எண்ணெய்க்கு நம்ம மாறப்ப எப்படியே ஒரு வருஷத்துக்கு அது வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. எப்படி இருக்குது அதே போல் இருக்கும். கொஞ்சம் முடி கழிய தான் செய்யும் அடுத்த எண்ணெய்க்கு மாறப்ப. முடி கொஞ்சம் கழிஞ்சு இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து பேபி ஹேர் வந்து க்ரியேட் ஆனதுனால எனக்கு வந்து ஹாப்பி ஆகி போச்சு. அப்போ அதனால இன்றைக்கி வந்து இதை கூட எக்ஸ்ட்ரா வந்து இதையும் போட்டு இதை நல்லா கழுகணும். ஒரு 4-5 தண்ணியில் கழுகி இந்த முள்ளெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த தொலியெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டு இது கூட போட்டு அரைச்சி நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது மீன் எடுத்துகிட்டு வந்தேலாம், மீன் வாங்கிட்டு வந்தேலாம், அதையும் போட்டு நம்ம கழுகி அவசியத்துக்கு எடுத்துகிட்டு அவசியத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா மற்ற வேலைகள்லாம் நம்ம தொடங்கிடலாம். இதுதான் இன்னத்தை என்ன சொல்கிறது, இன்னத்தை ஒரு டார்கெட். இது நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்கேன். சரி, ஓகே, நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். இந்த இலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே உருவி வெயிலில் வச்சுட்டு ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சாலும் ஒன்றும் இல்லை, நல்லா காஞ்சிட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம். ஆனால் நான் போட்டுக்கிற அப்படி அரைக்கல, பச்சைக்கே அரைச்சிட்டேன். பச்சைக்கே அரைச்சி நல்லா துவையல் போல் நல்லா உருட்டி எடுத்துட்டு இது 1/2 லிட்டர் தான், இதெல்லாம் ரொம்ப உருட்டி அளவு கொஞ்சம் நார்மல் அளவுக்கெல்லாம் போட்டு நம்ம வச்சா போதும். போட்டு எல்லாம் செய்யணும். சரி, அது வந்து நான் காய்க்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு காணிக்கிறேன். நான் இது கூட நேற்றுக்கு ஒரு கொஞ்சம் வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்த வீடியோவில் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். சரியா? இன்றைக்கி வந்து மீன் வாங்கிட்டு வந்தீங்களா, இது வந்து இதோட நம்ம முடிச்சிடலாம் இன்றைக்குள்ள விலாகு. சரியா? மீனை வந்து சூப்பராக கழுகி எடுத்துக்கிட்டேன். இனி இதிலிருந்து வந்து 2 நாளைக்கு முன்னாடி உள்ள விலாகு, 2 நாள் உள்ள விலாகு. சரியா? இது வந்து நமக்கு வந்து அங்கே வார்த்துருக்கலாம், அதை வந்து மேலே வந்து தண்ணி கொஞ்சம் பிடிச்சி போடணும்ல, அந்த வேலைகள் நான் அஸ்வினும் போய் செய்தோம். அடுத்த நாள் நான் மட்டும் போனேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இங்கே தேயிலை வந்து ஜியோ மார்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். இந்த இலை வந்து ஒரு கிலோ 175 ரூபா. இதுக்கு பேர் வந்து இலச்சி மீன்ஸ் வந்து நமக்கு ஏலக்காய் போட்டிருக்காங்க, அதனால அது இலச்சின்னு வச்சுருக்காங்களா என்னமோ. ஆனால் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த தேயிலை தான் எனக்கு வந்து ஜியோ மார்ட்டில் வந்து ஆஃபர், ஜியோ மார்ட்டில் ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்தது ஒரு வாரமாட்டு. அதனால வேறு ஏவிடி தேயிலை வாங்கி சாயப்பட்டேன். அதை காட்டிலும் இதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அது வந்ததுக்கப்புறமா இது ஒரு கண்டெய்னரில் போட்டுடலான்னு போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கையோடு அதை வச்சு நம்ம வந்து டீ போடலாம் அப்படிங்கிறதுக்காக டீயும் போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து ஈவினிங் தான் எல்லாமே சமையல் நடக்குது. சாதம் வச்சு ஒரு முருங்கைக்காய் கிரேவி வச்சு ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். அதனால இங்கே தண்ணியை வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து டீ ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் ஃப்ரை ப்ளஸ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. ஆனால் பொட்டேட்டோ வந்து இப்போ ரொம்ப ரேராக தான் பண்ணுறேன், வயிறு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து அப்பப்போ வேலைகள் நடந்துகிட்ருக்குது. டீயை வந்து ரெடி ஆகிட்டு 2 பேருக்கு ஊற்றி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஃபெமி இன்னும் வரல, அஸ்வினுக்கும் அச்சுக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. அந்த இதுக்கு பாருங்கள், கலரை பாருங்கள், சூப்பர் கலராக இருக்குது. கொஞ்சம் தான் போட்டேன், ஆனாலுமே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இங்கே வந்து முருங்கைக்காய் கிரேவிக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். கடுகு கறிவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு 2 தக்காளி பழம், ஒரு ஆனியன் கூட வேணும் அப்படின்னா கூட ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் 1 தான் போட்டேன்னா சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிட வேண்டியதான். பின்ன இது கிரேவி ஆனதுனால வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம முருங்கைக்காய் போட்டு வேக வைப்போம்லாம், அந்த நேரம் நம்ம வந்து இதையும் சேர்ந்து வெந்துடலாம். அதனால அரை வேக்காட அளவுக்கு போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அம்பலத்தில் பாட்டு கேட்கல, வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அழகாக இருக்குது. இனி இது முடியறதுக்கு முன்னாடி டக்குனு வந்து அது தொடங்கிறதுக்கு முன்னாடி டக்குனு இதை முடிச்சிடணும்னு நினச்சிருக்கேன். எவ்வளோ நேரம்னு தெரியல. சரி, ஓகே. அது முருங்கைக்காயும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து தேங்காய், கொஞ்சமாக வந்து 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வந்து ஜீரகம், அவ்வளோதான் இதில் ஆட் பண்ணிடுறேன். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியது பொருளை அரைச்சி எடுத்துடணும். நமக்கு வந்து முருங்கைக்காய்க்கு வந்து சிலவங்களுக்கு தக்காளி டேஸ்ட்லேயே சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நான் வந்து கொஞ்சமாக புளி ஊற்றுவேன். புளி ஊற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய்லாம் நிறைய அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு ஆனதுனால நான் என் சமையலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போல்லாம் ஒரு நேரத்துக்கு கணக்குப்படி தான் நான் செய்வேன். மீன்னாலும் அப்படி தான் இருக்கும். சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அது நல்லா செஞ்சுட்டு நான் வந்து ஊற்றி குடிச்சிக்கிட்டேன். இப்போ அரைச்ச அரைப்பை வந்து அதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸி இடைக்கிடைக்கு பிள்ளைங்களுக்கு சவுண்டெல்லாம் கேட்கும். என்னென்னா அவங்களுக்கு அட்டகாசம்தான். 2 பேரும் அச்சுவும் ஃபெமி அப்படி இல்லை, அச்சுவும் அஸ்வினும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒரே பகலமாக தான் இருக்கும் வீட்டில். இவன் எடுக்கிறது அவள் தாம்பா, அவள் எடுக்கிறது இவன் தாம்பா, இந்த மாதிரி நடக்கும். சரி, நம்ம வந்து இங்கே வந்து மிக்ஸி ஜாரை கழுகி நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்க விட்டுக்கிட்டு கொஞ்சம் வந்து புளி
ஆட் பண்ணிட வேண்டியதான். சரி ஓகே. நான் வந்து நமக்கு வார்க்கிறதுக்கு முன்னே 2 நாளைக்கு முன்னே நடந்த சம்பவம் தான் இதெல்லாம். ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ஒரு டீலிங் என்னென்னா, நான் வந்து அன்னைக்கு வந்து வார்த்தைக்கு சமையல் செய்தேங்களா, அதனால அவங்களே இருந்து சொல்கிறாங்க, மம்மி வந்து வார்த்தைக்கு சமையல் தானாகவே செய்தது. இப்போ கடையில் கொடுத்தா எக்ஸ்ட்ரா செலவாகலாம். அப்போ அதனால நான் வந்து அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன், ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ட்ரெஸ்ஸுன்னு என்ன கன்ஃபார்மாக இன்னும் சொல்லலை. இது பாருங்கள், இவங்களுக்கு என்ன ஒரு நாள் காலையில் எடுத்ததுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா இது ஒரு வாரங்கிட்ட ஆயிடுச்சு இதெல்லாம் எடுத்து வச்சு அந்த மாதிரி. அப்போ வந்து சொல்லியிருக்காங்க, அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு நமக்கு தெரியலை. நான் வந்து ஒரு சாரீ கண்ணு வச்சுருக்கேன், அதை நினச்சிருக்கேன். அவங்க வந்து நைட்டி சொன்னாங்களே எனக்கு தெரியலை. ஒரு கோல்டன் கலர் சாரீ ஒன்று நான் வந்து போத்தீஸில் பார்த்து வச்சுருக்கேன். அந்த சாரியை தான் எடுத்து கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அது வந்து அதே போல் நான் வந்து எடுக்கணும்னு நினச்ச ஒரு நான் ட்ரெஸ் எடுக்க போப்போ அதை பார்த்தேன். அது வந்து இப்போ கல்யாண ஃபங்க்ஷனுக்கு என் நாத்தனாருக்கு என்னுடைய நாத்தனார் மகனுக்கு வந்து கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ என்னுடைய நாத்தனார் கட்டியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அப்போ அது வந்து 1200 என்னமோ போத்தீஸில் நான் பார்த்தேன். நான் விலை ஒன்று இங்கே கேட்கல, கடையில் 1200 இருந்தது. அதை வந்து பண்ணி வச்சுருக்கேன். சரி பார்க்கலாம் நமக்கு கிடைக்குதா என்னன்னு. இங்கே வந்து ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த நேரத்தில் பாத்திரங்கள்லாம் சூப்பராக கழுகி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த வேலையை அந்தந்த நேரம் செய்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இடம் வந்து சூப்பராகிடும். நமக்கு வந்து கவுண்டர் டாப்பு சின்னதானாலும் பெருசானாலும் இந்த வேலைகளை நம்ம செய்துட்டோன்னா ஓகே. நான் போட்டிருக்க நைட்டியை பார்த்து தெரியும், நல்லது வந்து மடித்து வச்சு அது வந்து 1 வருஷம் கிட்ட ஆகிட்டுனா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை. அது என்னென்னா கொஞ்சம் ஃபேட் ஆகிருக்குது. அதனால சும்மா அது வீட்டு யூஸுக்கு தானே அப்படின்ட்டு போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஃபேட் ஆகாதெல்லாம் நான் என்ன செய்வேன்னா பெட்டிக்கோட்டு தைச்சிருவேன். மேலே வந்து நல்ல துணி கடையில் வந்து பெட்டிக்கோட்டுக்குன்னே துணி வாங்கி ஒயிட் கலர் வாங்கி, இது வந்து கீழே வந்து பாட்டமுக்கு வந்து பெட்டிக்கோடு அது பாவாடை அப்படி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவேன். அப்படி நிறைய இருக்குது, எல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி செய்ய வேண்டியதான். இங்கே வந்து ஃப்ரை நமக்கு வந்து ஓகே ஆகிட்டு நல்ல காலம் நமக்கு வந்து ஸ்பாட்டு சவுண்டு எதுவுமே கேட்கல. ஃப்ரை எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டுக்கு தான் சாப்பிட்டோம். நாங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னத்த விலாக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பாய்.